வணக்கம் மக்களே! உங்கள் ஐதக் தமிழ் மகன் வந்துட்டேன். பொன்தரனுடைய இஷ்யூ நீங்க பார்த்தீங்கன்னா, நேத்து வெளிவந்த தகவலின்படி, தலைமை ஆசிரியர் மீரா வந்து பெயில் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். ஏன்னா, அவங்கள வந்து கைது செய்தது வந்து போஸ்கோ சட்டத்துல கீழ வந்து கைது செஞ்சிருந்தாங்க. அந்த வழக்கறிஞர் சொன்னது என்னன்னா, போஸ்கோ சட்டத்தின் கீழ கைது செஞ்சிருந்தாலும், பெயிலபிள் ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து கைது செஞ்சிருக்காங்க. அதனால வந்து நேத்து அரசு தரப்புல வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு பெயில் குடுக்கக்கூடாது. வெளிய போனா வந்து சாட்சிலாம் கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அவங்களுக்கு பெயில் குடுக்கப்பட்டது. ஏன்னா வந்து அவங்கள கைது செஞ்சது வந்து பெயிலபிள் ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கிடையே நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீக்லி வந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமா இங்க கருதப்படுது. ஸோ வீக்லி வந்து அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடுவாங்க. இதுல என்ன கேள்வின்னா, அவங்கள வந்து ஒரு போஸ்கோ சட்டத்துல வந்து கைது செஞ்சிருக்காங்க. சப்போஸ் வந்து அவங்கள ஏன் வெளிய விடணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ மீரா பொறுத்தவரைக்கும் வந்து அந்த வழக்கறிஞர் சொன்னது என்னன்னா, ஸ்கூல்ல பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து நெறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ ஃபீஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும் சரி, எந்த சின்ன சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த விஷயத்துல மீரா ஜாக்சன் வந்து ஏன் வந்து பொன்தரனுடைய இஷ்யூ வந்து அவங்களே சார்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தாங்க. இதுல என்னன்னா வந்து அவங்க வந்து பொன்தரனை வந்து மிரட்டுன மாரி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அதாவது ஒரு த்ரெட்டன் மாரி குடுத்துருக்காங்க. "நீ இத விட்டுரு. நீ இத பத்தி பேசாத. ஆ ஒரு இப்ப பஸ்ல போனா எப்படி வந்து உன்னைய ஹராஸ் பண்ணுவாங்களோ, அந்த மாரி நெனச்சுட்டு விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டன் மாரி தான் குடுத்துருக்காங்க. இதற்கிடையிலே வந்து இப்போ அவங்க வெளிய வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கு. லைக் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளிய வந்துருவாங்கன்னு நம்ம சொல்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அது 10 நாள்ல இந்த சம்பவம் நடந்து 10 நாள்ல அவங்களுக்கு அந்த பெயில் கிடைச்சிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் இருந்திருந்தா, அவங்களுக்கு வந்து பெயில் கிடைச்சிருக்கும். ஸோ இது இது அதையும் தவிர்த்து வந்து இது கண்டிப்பா வாதாடுற திறமையா இருக்கலாம். ஆனா இருந்திருந்தாலும், ஆ ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணை இதுக்கப்புறம் வந்து என்ன விசாரிப்பாங்கன்னா, இந்த மிதுன் வந்து எப்படிப்பட்டவரு? இப்ப இந்த மிதுன் வந்து எப்படிப்பட்டவர்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜோவியல். அதாவது இந்த சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்கும்பொழுது, பாய்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும், கேர்ல்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும் தான் அவரு பழகுவாரு அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி கேர்ல்ஸ் வந்து ஸ்டூடண்ட் வந்து அவரு கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. பொன்தாரிணி கிட்ட மட்டும் தான் இப்படி பழகியிருக்காரா? இல்ல வேற ஏதாவது மாணவிக கிட்ட இந்த மாரி வந்து அவருக்கு பழக்கம் இருக்கா? அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு நேத்து அந்த வழக்கறிஞர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அ பார்ட் ஆஃப் திஸ் ஒரு ஒரு ஹெட் மாஸ்டர்ஸா ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபலா வந்து மீரா ஜாக்சன் வந்து இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கணும்? ஆக்சுவலி நான் ஏற்கனவே என்னோட வீடியோல சொல்லியிருந்த மாதிரி தான். எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க பெற்றோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, இந்த விஷயத்த எதுக்கு பெற்றோர்கிட்ட போய் சேர்க்கல? நீங்க வந்து சால்வ் பண்ணலாம்னு நெனச்சீங்க. ஆனா எந்த மாதிரி வந்து பொன்தாரிணிக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குடுத்திருந்தாங்கன்னு தெரியல. அபார்ட் ஆஃப் தட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஆ ஆடியோஸ்லாம் வெளியாச்சு. இந்த ஆடியோஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, மிசஸ் மிதுன், அர்ச்சனா வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களும் வந்து த்ரெட்டன் இப்போ வந்து பாசிபிலிட்டீஸ் வந்து த்ரெட்டன் வந்து நெறைய சைட்ல இருந்து வந்திருக்கலாம். அதாவது இந்த மிதுன் கிட்ட இருந்து வந்திருக்கலாம், இல்ல மிதுனோட வைஃப் கிட்ட இருந்து வந்திருக்கலாம், இல்ல அந்த தலைமை ஆசிரியை கிட்ட இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு தான் கருதப்படுது. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த முடிவுக்கு போயிருக்காங்க பொன்தாரிணி அப்படின்னு. இருப்பினும் இந்த பெயில் குடுத்தது வந்து எந்த விதத்துல வந்து சரியாகும்? வெளிய வந்துட்டு அவங்க என்ன ஆ சாட்சிகள கலைச்சுட்டாங்கன்னா, லைக் எல்லாத்தையுமே மாத்தி எழுதலாம்ல. சில விஷயங்கள மாத்தி எழுதலாம்ல. ஏன்னா, ஒரு பொறுப்புல இருக்கிற நீங்க அந்த விஷயத்த வந்து சரியா கையாளல. அப்படின்னு சொல்லி தான் அவங்க மேல வந்து வழக்கு பதியப்பட்டது. அதாவது எதுக்கு இத காவல்துறை கிட்ட வந்து நீங்க வந்து சொல்லல, இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் வந்து மீரா ஜாக்சன் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுவும் போஸ்கோ சட்டத்திற்கு கீழ. ஆனா, இப்போ வித்தின் ஒரு 10 நாள் 2 வாரம் கூட ஆவல. அவங்க வந்து வெளியாயிட்டாங்க. இனி வெளிய வந்து என்ன நடக்க போகுது? ஈவன் அவங்க போயிட்டு வீக்லி வந்து சைன் போட்டாலும், நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இது உங்களுடைய பொறுப்பு இல்லாத ஒரு தனம் தானே! உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. ஓகே. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாரி நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, அடுத்து ப்ராப்பர் நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கணுமே தவிர, கவுன்சிலிங் வந்து இருக்கலாம்.
கவுன்சிலிங் நீங்க குடுத்துருக்கலாம். தப்பே இல்ல. ஆனா, அந்த பிரச்சனையோட வீரியத்த பார்த்து தானே நீங்க கவுன்சிலிங் குடுக்கணுமா? இல்ல அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணுமான்னு வந்து நீங்க யோசிச்சிருக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆசிரியை, ஒரு தலைமை ஆசிரியை இந்த விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? இது வந்து சாதாரணமா வந்து என்னைய ஆசிரியர் அடிச்சாரு. என்னைய ஆசிரியர் தப்பா பேசினாரு. ஆ என்னுடைய ஆசிரியர் ஹோம் ஒர்க் செய்யலன்னு வந்து என்கிட்ட கேட்டாரு. அசைன்மென்ட் செய்யலன்னு அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்கிறது இல்ல. இது என்னுடைய ஆசிரியர் என்கிட்ட வந்து பாலியல் தொந்தரவு பண்றாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட ரொம்ப சாதாரணமா வந்து எடுத்தது என்ன காரணமா இருக்கும்? இதுலயும் வந்து அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, பெயிலும் கிடைச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மிதுனுக்கு கூட பெயில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா, அடுத்து வந்து இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது வெளிய இருக்கிற இந்த மாரி மிதுன் மாதிரி உள்ள ஆட்கள் இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து அது பூஸ்ட்டா தான் ஆகும். இன்னும் நீங்க தைரியத்த குடுப்பீங்க. ஓ! அப்ப நம்ம சட்டத்துல வந்து லூப் ஹோல் இருக்கு. எப்படியாச்சும் பண்ணிட்டு வெளிய வந்துரலாம் அப்படின்னு. ஸோ போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அதுவும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பொன்தாரின் பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்ல அவங்கள வெளிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அரசு தரப்பு வக்கீல் கிட்ட சொல்லி அவங்க போராடி இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாரி நடந்திருக்கு. ஸோ ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் திடுக்கிடும் தகவலா நெறைய தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஹோப்ஃபுல்லி அ சரியான அ ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இந்த குற்றத்துல வந்து நேரடியா ஈடுபடாம இருந்திருந்தாலும், மீரா ஜாக்சன் அவர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு உரிய தண்டனை குடுத்து தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு பாடமா இருக்கணும். என்னைக்குமே வந்து அவங்களுடைய பொறுப்புல இருந்து அவங்க தவறக்கூடாதுங்கிறதுக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்ல, இனிமே வரப்போற எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும், அத சரியா ஆராய்ஞ்சு, அதுக்கு ஏத்த மாரி தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்ன்னு வரும்பொழுது, நீங்க வந்து அது சும்மா சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இப்ப நம்ம எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, சில பேர் வந்து சொல்லும்போது, "பரவால்ல, இட்ஸ் ஓகே. அவன் தானே இடிச்சான். அவன் அந்த மாரி பண்ணான். இப்படித்தானே ஓகே, ஃபைன்." அந்த மாரி சொல்லிட்டு விட்டுட்டு போ. அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, அந்த பிரச்சனையோட அந்த பாதிப்பு வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இட்ஸ் இட்ஸ் நாட் சிம்பிள். செக்சுவல் ஹராஸ்மென்ட் வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. அது அகெயின் அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த விக்டிம்க்கு மட்டும் தான் தெரியும். என்ன மாரி வேதனைய வந்து அவங்க கோ த்ரூ பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ வெளிய இருந்து பார்க்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒருத்தர் தொடுறதோ, இல்ல ஒருத்தர் வந்து இடிக்கிறதோ, இல்ல ஒருத்தர தப்பா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றதோ, இல்ல சில பேர் வந்து தப்பா கால் பண்றதோ, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லங்க, எல்லாரும் மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ, நம்பளுக்கு வந்து அது ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கும். நம்ப ஓவர் கம் பண்ண முடியும்னா, எல்லாருமே அத ஓவர் கம் பண்ணிருவாங்கன்னு நம்ம இங்க உட்கார்ந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அகெயின் இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்றது என்னன்னா, யாரு மேல வேணாலும் தப்பா இருந்தாலும், ஒரு மைனர் பொண்ணுக்கு இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெஸ் குடுத்து, அவங்கள ஒரு தற்கொலை முயற்சிக்கு ஆளாக்கி இது ரொம்ப தப்பான விஷயம். அப்படிதான் தோணுது. அதுக்கு வந்து கண்டிப்பா சம்மந்தப்பட்டவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். மீரா ஜாக்சன் வெளிய வந்துட்டாங்க. அடுத்து மிதுனுக்கு என்ன மாதிரி ஆ கேஸ் மூவ் பண்ண போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.